அருமை நண்பர்களே, இது ஒரு முக்கியமான வீடியோ. வடநாட்டு இளைஞர்கள், வட மாநிலத்து தொழிலாளர்கள், தென்னிந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு, அவர்கள் இல்லாத இடமே இல்லை. அந்த ஒரு பாடல் சொல்லுவான் இல்லையா, நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே என்றும் இல்லை அப்படின்னு. அந்த பாடலுக்கு நிகராக ஹோட்டல், ஃபேக்ட்ரி, வாட்ரு தண்ணி வண்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி கேன் போடுவாங்க, அங்கே கூட அவங்க விட்டு வைக்கல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அனைத்து இடங்களையும் நிரம்பி இருக்கிறாங்க. இது தவறா சரியா அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டுமான தொழிலாளி இருக்காங்க இல்லையா, அவங்க காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் விடாமல் வேலை செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அது போல் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவான். சாயந்தரம் 5 மணி ஆனால் சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஆள் போயிடுறான், அவன் முழுமையாக வேலை செய்கிறான்னு சொல்கிறாங்க. ஹோட்டலில் பண்டிகை காலங்களில் நம்ம ஆளுங்கள்லாம் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி வந்தால் வீட்டுக்கு லீவ் போட்டு போயிடுறாங்க. மாமா செத்துட்டா லீவு, மச்சானுக்கு காது குத்துறதுனா லீவு, இந்த மாதிரி எதையன்னா ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்ம லீவ் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் அப்படி கிடையாது. வந்தான்னா 6 மாதம் 1 வருஷம் அவன் வேலை செஞ்சுட்டு போகிறான், நமக்கு வேலை நடக்குது. இவ்வளவு தான் அவர்களை வைத்து இங்கு வேலை செய்பவர்கள் அவங்களுக்காக கொடுக்குற சர்டிஃபிகேட் இதுதான். ஆனால் இதனுடைய பின்விளைவு இப்போ பார்த்தேன் இல்லைங்களா, முதல்ல திருப்பூர் பெரிய கலவரம், அடுத்து அம்பத்தூரில் ஒரு கலவரம் நடந்தது, இப்போது காட்டுப்பள்ளியில் ஒரு கலவரம் 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னோம்னா, ட்ரெயினில் வட மாநிலங்களுக்கு ட்ரெயினில் போனவங்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயம் தெரியும். கர்நாடகா உப்புளியை தாண்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிசர்வேஷன்லாம் உங்களுக்கு கிடையாது. காலையில் 7 மணிக்கு அந்த கட்டுமான தொழிலாளர்கள்லாம் பாண்டு, மண்வெட்டி இது எல்லாத்தையும் கொண்டு போய் ரிசர்வ் போட்டியில் வைப்பாங்க. இங்கே ரிசர்வ் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டு பர்த்தில் நிம்மதியாக தூங்கிட்டு போகிறான் இல்லையா, அங்கே பேச முடியாது. கடகடன்னு அவங்க ஏறிடுவாங்க, முடிஞ்சால் அவங்களே கீழே இறக்கி உட்கார சொல்லிவிடுவான். அவர்களுக்கு சட்டம் தெரியாது. அவர்கள் ஒரு மனம் போன போக்கில் வாழக்கூடிய மனிதர்கள். ராமாயணத்தில் ஒரு வரி வரும், ராவணன் வாலி ராமனிடம் கேட்பான், உணர்வு செல்லும் இடங்களெல்லாம் ஊர்ந்து செல்லக்கூடிய குரங்கினத்திற்கு ஏதடா அந்த பகுத்தறிவு அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது அவன் பேசணும்னா இல்லையா அதில் தெரியாது, ஆனாலும் அதில் எழுதியிருக்கும், உணர்வு சென்ற இடமெல்லாம் நாங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய குரங்கினமடா அப்படின்னு சொல்லுவான். அதாவது எங்கள் மிருகத்துக்கு 5 அறிவு தான், எங்களுக்கு 6 அறிவு இல்லைன்னு சொல்லுவோம். அதுபோல் அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை. வடநாட்டு தொழிலாளர்களுக்கு படிப்பறிவு கம்மி, அவர்களுக்கு கம்மியான இல்லை. அதாவது 3 நேரம் சாப்பாடு, உழைச்சதுக்கு மாசான சம்பளம், தங்கறதுக்கு இடம், இதெல்லாம் கிடைக்குதுன்னும் போது அவனுக்கு இது சொர்க்க பூமியாக தெரியுது தமிழ்நாடு. ஆனால் எல்லாரும் தவறானவர்களானா இல்லை, பெரும்பான்மையானவர்கள் நல்ல, அதாவது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகத்தை அவர்களுக்குள்ளே இருக்குது, அதையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கிறான். கட்டி போட்டு வச்சுட்டு அந்த பான்பரக வாயில் போட்டு மெல்லுவான் அந்த கோபத்தை நம்ம மேலே பார்க்குறப்ப. ஏன்னா இங்கே சிலர் அவர்களை தவறான முறையிலே அணுகிறாங்கன்றதுனால அவங்க மாநிலத்தை போல் இங்கே சுதந்திரமாக கோபத்தை காட்ட முடியாமல் மெல்லுவான். அந்த சட்ட படிப்பறிவு இல்லாத காரணத்தினால ஒரு கட்டுமான தொழிலாளி தவறி விழுந்து இறந்து போகிறான். சட்டப்படி என்னவோ அதை சட்டப்படி தான் அணுகணும். போலீஸ் காவல்துறை மீது கல்லெடுத்து அடிக்கிறான்டான்னா அவனுக்கு என்ன சட்டம் தெரியுது? நம்ம ஒரு மாநிலம், தமிழ்நாடு என்பது இந்தியாவில் ஒரு மாநிலம். அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னா, இந்தியாவே உன்னுடையது தான்,
இந்தியா முழுவதும் நீ எங்கே வேணாலும் போகலாம், எதை வேணாலும் பண்ணலான்னு சொல்ல போகலாம். இந்திய குடிமகன் இந்தியா முழுவதும் பாஸ்போர்ட் இல்லாமல் போகலாம், வேலை வாய்ப்புக்காக போகலாம். ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு தானே போகணும். அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களிடம் தந்திரமாக வேலை செஞ்சு பிழைப்பு நடத்த தான் முடியும். இப்போ நம்மளாம் வேறு மாநிலத்தில் போனவுடனே சர்வதிகாரமாக பண்ண முடியுமா? சொல்லுவானுங்க தமிழெல்லாம் பண்ணுறாங்கன்னு, அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் பண்ணலை. நான்லாம் வேறு மாநிலத்தில் போய் வேலை செஞ்சுருக்கிறோம். நமக்கு என்ன எல்லையோ அந்த எல்லைக்குட்பட்டு தான் இருப்போம். யாரோ அங்கொன்று இங்கொன்று இருக்கலாம், அதே பேர் அவங்களும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேற்று நடந்த சம்பவத்தில் இத்தனை பேரை சேர்ந்து ஒரு காவல்துறையை கல்லால் அடிக்கிறோமே. அம்பத்தூர்லேயும் தான் நடந்தது, திருப்பூர்லேயும் தான் நடந்தது. ஆனால் இப்போ இந்த வீடியோ எதுக்கு நம்ம இவ்வளோ மெனக்கெட்டு இதை பேசுகிறேன்னு சொன்னால், இப்போவே இப்படி 1 கோடி பேருக்கு அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதாவும், அவங்கெல்லாம் ரேஷன் கார்டும் வாங்கிட்டாங்க, ஓட்டு ஐடியும் வாங்கிட்டாங்க என்ற தகவல் வருகிற போது நம்மளுடைய அரசியல்வாதிக்கு அதெல்லாம் தேவையில்லை. அரசியல்வாதி அவன் வீட்டில் உக்காந்து அவன் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துன்னுக்கிறான், காரில் போய்னுக்கிறான், அவன்கிட்ட பணம் இருக்குது, ஆளை வச்சுக்கிறான், வாட்ச்மேன் இருக்கிறான், அவன் குடும்பத்தை பார்க்குறாங்க. நம்மளை மாதிரி சாதாரண ஆளெல்லாம் நம்ம பொண்ணுங்க வேலைக்கு போகிறாங்க, நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க, நம்மளாம் வேலைக்கு போகிறோம். நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை வேண்டிய அவசியம் இருக்குது. ஆகையினால தான் பொதுமக்களாகிய நாம் இதை யோசிக்கிறோம். அவங்க சட்டப்படி இப்போ நம்ம காவல்துறை எப்படி இருக்குது, தள்ளு வண்டியில் போய் நம்ம ஆள் யாருன்னா டிஃபன் கடை போட்டான்னா நீ யாரை கேட்டுங்க போட்ட, யாரை கேட்டு போட்டேன்னுவார். முதல்ல அவனை அங்கேருந்து விரட்டுருவார். இதே வடநாட்டிலேருந்து ஒருத்தன் பானிபூரி கடை போடுவான், அவனை இவங்களால் ஒன்றுமே பேச முடியல. என்ன அப்போ நம்ம போலீஸே நம்மளுக்கு தப்பாக தானே நடக்குது. பானிபூரி விற்கிறவனுக்கு அனுமதி கொடுக்குது, தெருவில் இட்லி கடை போட்டு பழப்பு நடத்த போகிற நம்ம தமிழனுக்கு அனுமதி கொடுக்கல நம்ம போலீஸு. ஒன்று யாரை கேட்டு போட்டேன்னு அது கூட நம்ம அதை பேச வரல. இப்போது இருந்தாலும் அவ்வளோ தைரியமாக வேர்க்கடலை வியாபாரம் பண்ணுறான் அவன். வடநாட்டிலேருந்து பானிபூரி வியாபாரம் பண்ணுறான் ரோட்டில். எல்லா வேலையிலும் இருக்கிறாங்க. இந்த வேலையில் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. 4 பேர் இருந்தால் அங்கே 3 பேர் 2 பேர் அவன் இருக்கிறான். அப்படி இருந்தது தவறான்னா இங்கு பிழைப்பு நடத்துவர்கள் நடத்தட்டும், வானான்னு சொல்லலை. அவன் தான் உழைக்கிறான், சம்பளம் வாங்குறான், அவன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிழைக்கிறான், அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு கட்டத்தில் வன்முறையில் இறங்கிட்டாங்கன்னா அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. இப்போ அரசு என்ன செய்யணும்? அவங்கள முறைப்படுத்திருக்கா? ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமா என்ன சொல்லியிருக்காரு, வட மாநிலத்தவன் நம்மளை ஆள போகிறான், அவங்களால பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சீமா ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்காப்புல. இன்னும் பலர் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அரசு முறைப்படுத்த வேணாவா? ஒரு கம்பெனி அந்த மாநிலத்திலேருந்து இங்கே தொழிலாளி இறக்குமதி செய்கிற போது அவங்களுடைய முகவரி, இப்போ அவங்க எதனா பண்ணிவிட்டு அவன் மாநிலத்துக்கு ஓடிட்டான்னா நம்ம காவல்துறை போய் பிடிச்சிடமா? இப்போ தீரன் என்கின்ற திரைப்படம் இதுதானே பேசுறது. உண்மையிலே போலீஸ் அங்கே போனார், யாரையும் பிடிக்க முடியாத. ராம்ஜின்னு அவன் பேரை வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தெருவுக்கு 10 பேர் வச்சுருப்பான் ராம்ஜி. அவங்கெல்லாம் பேர் அப்படி தான் இருக்கும். ராம்ஜி, முகர்ஜி, சட்டர்ஜி, தெருவுக்கு 10 பேர் இருப்பான். சோம்நாத், இவங்களை பிடிக்கவே முடியாது, நீங்கள் காட்டியும் கொடுக்க மாட்டான். அப்போது அங்கேருந்து வரக்கூடியவனை முறைப்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? அரசாங்கத்துக்கு இருக்குது, அரசு அதிகாரிக்கு இருக்குது, அந்த கம்பெனிக்கு இருக்குது. முதல்ல அங்கேருந்து கொண்டு வரும்போது 30 வயதுக்கு மேலானவர்களை தேர்வு செய்யணும். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கா, உனக்கு மனைவி மக்களாக இருக்கிறாங்களா, அப்போ நீ வேலைக்கு வா, அப்போ தான் நீ பொறுப்பாக இருப்ப. அதே சமயத்தில் அந்த கிராமத்துக்கு போய் லிஸ்ட் எடுக்கலாம். இவன் அந்த கிராமம் தான், நாளைக்கு இங்கே எதனா தவறு செஞ்சுட்டு போனான்னா கூட அவனை பிடிக்க முடியும் நேரடியாக அங்கே போயிட்டு. நீங்கள் தான் நாங்கள் இப்போ நம்மளை சொல்கிறான் இல்லைங்களா? இப்போ நம்ம எங்கன்னா வேலை தமிழன் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு இடத்துல வேலை செய்கிறான். அந்த ஒரு ஹோட்டல் முதலாளி ஏன்னா தப்பு பண்ணிட்டு போனால் உடனே பிடிக்க முடியும். அந்த ஹோட்டல் முதலாளி சொல்லுவார், அவன் அந்த கிராமம், அந்த தெருவு, அந்த வீடு, அந்த நம்பரு, அவன் அண்ணன் நம்பர், ஃபோன் நம்பர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு விழாவரே நம்ம மாநிலத்தில் இருக்கிறவன சொல்லிட முடியும். ஆனால் வட மாநிலத்திலேருந்து வந்தவர்களை அப்படி சொல்ல முடியாது. ஆகையினால் அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கணும் முதல்ல. அதே சமயத்தில் நீங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு உங்கள் மாநிலத்துக்கு போகிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூட சட்டம் ஒழுங்கு நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லணும். இதையெல்லாம் கடைபிடிச்சி அவங்கள வச்சிருக்கலாம், ஆனால் வெளியேற்ற முடியாது, கைமீறி போச்சு. அதாவது வடநாட்டவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் மாறிவிட்டார்கள். இங்கே பாருங்கள், அரசியல்வாதி ஓட்டு தான் முக்கியம். இன்றைக்கி ஒரு கோடி பேர் அவன் ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறான்.
அப்போ அரசியல் என்ன, என் கட்சிக்கு நீ ஓட்டு போடு, உனக்கு நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்லுவான். என்ன, இது அரசியலாக மாறிடும். அரசியலாக மாறின பிறகு என்ன ஆகும், நாம் காலங்காலமாக நம்முடைய கல்ச்சர் திராவிட கல்ச்சர்ன்றான், திராவிடியம், திராவிடம் என்னென்னவோ சொல்லி நம்ம பாதுகாத்துட்டு வரோம். இதெல்லாம் காணாமல் போயிடுங்க எதிர்காலத்தில். நமக்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் இருக்குது இல்லையா, அவர்களுடைய கலாச்சாரத்தை நம்மளோட இதுதான் காலங்காலமாக. பிராமணர்கள் இல்லை பிராமணியம், பார்ப்பனர்கள் இல்லை பார்ப்பனியம். பார்ப்பனையத்தினுடைய சித்தாந்தமே தன்னுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்கிறது யாரை, வடநாட்டில் இருப்பவர்களை தான் அவங்க வந்து தன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொன்ன இல்லைங்களா, ராம்ஜி, சோம்நாத் சட்டர்ஜி, இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய பெரிய படான்னா அதை நம்புறதுக்கு ஆள் இருக்கிறான். அந்த அளவுக்கு அவர்கள் அதில் ஊறி போயிருக்காங்க. இவர்களை கொண்டு வந்து தேசிய நீரோடை என்கின்ற பேரில் நல்ல ஒரு தவறாக நினைக்க வேணாம். ஒரு உதாரணமாக சொல்ல வர, ஒரு அழகிய நதி ஓடுது, அந்த நதி இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து ஒரு கோவ நதியை கலந்து விட்டுன்னு அவங்கள நான் கோவன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். அந்த கல்ச்சரை இணைச்சிட்டோம்னு சொன்னால் நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியாக போயிடும். அதுபோல் வடநாட்டவர்கள் 1 கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. துல்லியமாக கணக்கெடுத்தா எவ்வளோன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே நமக்கு அவர்கள் எதிரி கிடையாது. முதல்ல சொன்ன எதிரி கிடையாது, நம்மளுடைய இந்திய குடிமகன் அவன். ஆனால் அவனுக்கு வந்து இளைஞர்கள் இங்கே வரவன் அவனுங்க அங்கேயே இருக்கட்டும். நான் திருமணமாகி குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிற குடும்பஸ்தர்கள் இல்லையா, இன்றைக்கி வடநாட்டவர் இந்த இளைஞர் பார்க்கும்போது 70% பார்த்தீங்கன்னா அந்த முதியவராக தான் இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. 30% தான் அந்த இளைஞராக இருப்பானுங்க. அந்த ஒரு துடுக்கா அவனுங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்போது வேலைக்கு ஆளை கொண்டு வரும்போது ஒரு குடும்பஸ்தனாக கொண்டு வந்தால் ஒரு வரமுறை, ஒரு எல்லைக்குள்ளே அவங்கள வச்சுக்க முடியுன்றது தான் இந்த வீடியோ நோக்கம். என்ன பேசுகிறோம்னா நிறைய பேசலாம். இங்கே சிறுச்சேரியில் கூட ஒரு பெண்ணை வந்து அந்த வடமாநில அவங்க தான் வந்து சீரழிச்சானுங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. நிறைய இருக்குது, பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. அவங்க தவறு பண்ணிட்டான்னா அவனுங்களை தேடி போய் பிடிக்கிறதுல பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் கண்காணிக்க வேண்டியது அரசு, காவல்துறைன்னு விட்டுட முடியாது. நமக்கும் சமூக பொறுப்பு இருக்குது. ஆகவே வேலைக்கு காவல்துறை உடனே எடுக்கணும். எந்தெந்த கம்பெனியில் வேலை செய்கிறான் அவனுடைய டேட்டா உங்கள்கிட்ட கையில் இருக்கணும். அதே போல் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குடும்ப வறுமையின் காரணத்தினால் வேலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடு. இளைஞர்களை முறையாக அவனுங்களை ஃபில்ட்ரு பண்ணணும். அவன் இளைஞர் அவங்க கஷ்டப்படுறத, அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அந்த பையன் உழைச்சி தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறான், அவனுக்கு ஏன் இல்லைன்னா அங்கே போய் சர்வேடு அவங்க வீட்டில் போயிட்டு இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு திரும்ப ஊர் வர வரைக்கும் பொறுப்பாக இருக்கணும்னு அவங்களுடைய டேட்டாலாம் வாங்கி வச்சுட்டு மாதம் ஒரு முறை கண்காணிக்கணும். மாதம் ஒரு முறை வந்து அவங்களை கண்காணித்து என்னப்பா உனக்கு என்ன தொழில் ரீதியாக பிரச்சனை இருக்குதோ அதையும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது இல்லை. இதையெல்லாம் பேச வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆகவே இனி இதுபோல் வன்முறையில் நடந்தால் கட்டுப்படுத்த முடியாதுங்க. அதாவது பழமொழி சொல்லுவான், மாட்டை தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சி இழுத்தனா என்னடா கையில் இருக்குன்னு கேட்பான். அந்தமாரி ஆகிடக்கூடாது. ஆகவே நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும், இந்திய தேசிய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கணும், இந்திய மக்களாகவும் நாம் ஒன்று சேரணும். அதே போல் தமையன் திராவிடன் என்று சொல்லக்கூடிய தனித்துவம் வாழ்ந்த அந்த அடையாளத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமையனுக்கும் உண்டு. அந்த ஒட்டுமொத்த தமையனும் ஆட்சி செய்கின்ற அரசாங்கத்துக்கு உண்டு. அந்த அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனத்துக்கு உண்டு. அந்த அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு உண்டு என்பதை சொல்லி என்னுடைய வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.